Introducing Meta Ray-Ban Display, the world's most advanced AI glasses. With a full color display built into the lens of the glasses, it's there when you need it and gone when you don't. Send and receive messages, translate or caption live conversations, collaborate with Meta AI, and more. Be one of the first to try Meta Ray-Ban Display. Visit meta.com/Meta Ray-Ban Display to book a demo and find your pair. ராகவில் மர்மதேசம். திரு ஹர்வின், நடந்தது என்ன சார்? ஆக்சுவலி இது வந்து எங்க ஃபாதரோட வீடு. ஸோ அந்த வீட்டுல வந்து நாங்க குடி ஏறவே இல்லை. அப்பா வந்து ரெண்டாவது ஒரு வீடு வாங்கினாரு, கேரளா ஸ்டே பண்றப்ப இன்னொரு வீடு வாங்கினாரு. ஸோ நாங்க குடி ஏறல பாருங்க. ஸோ ஹி ஜஸ்ட் லெட் ஃபார் ரெண்ட்டுக்கு விட்டுக்கிட்டே இருந்தோன்னே ஒரு ஃபியூ இயர்ஸ் டெனன்ட் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 months 3 months இருப்பாங்க அண்ட் தென் வெளியாயிடுவாங்க. ஸோ அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து பிகாஸ் நாங்க வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து நாங்க வந்து அப்பாவோட ஹோம் டவுன் பிண்டா பண்ணிட்டோம். இப்போக்கு நாங்க பிண்டா பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ வீடு வந்து கவனிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது வச்சு நாங்களும் வந்து ஒரு இந்தியன் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் குவைட் லாங் டைம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃபியூ டைம்ஸ் வந்து ரெண்டல் லேட் ஆகிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோன்னே திடீர்னு அப்பா வந்து கேளுக்கு போனவா போய் பார்ப்போம், வீடை போய் பார்ப்போம்னு சொன்னோன்னே வீடை பார்க்குறப்ப வந்து அப்பதான் தெரிய வந்துச்சு உள்ளுக்கு வீட்டில் வந்து மச்சம் லைக் ரிச்சுவல்ஸ் மாதிரி என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சாமி பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. பட் நேபர்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிச்சு பார்த்தாக்கா இந்த விஷயம் நடந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நைட்ல எல்லாம் வந்து சத்தமா இருக்கும் அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க பாருங்க. சாமி அழைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்கு. பட் வந்து லைக் அது வந்து மெயினா வந்து லைக் நெகட்டிவ் வே, பேட் வேயோட இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அண்ட் தென் நாங்களும் என்ன பண்ணோம், அப்பா வந்து பேசினாருங்க அவங்கள்ட்ட, ஓகே நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்க வந்து வெளியாயிடுங்க வீட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆர்குமெண்ட்ஸ் நடந்த பிறகு அப்பா சொன்னாரு இல்ல முடியாது நீங்க வெளியாயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆஃப்டர் 1 month டிபாசிட்லாம் எல்லாம் கழிச்சிட்டு பிறகு அவங்களும் வெளியாயிட்டாங்க பாருங்க. வெளியாகின பிறகுதான் வீட்டுல வந்து நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்குது. ஸோ அவங்க வெளியாகின பிறகு அப்பா திரும்பி வந்து வீடை வந்து ரெண்ட்டுக்கு போட்டிருந்தாரு. ரெண்ட்டுக்கு போட்டோன்னே ஒரு இந்தோனேஷியன் கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து ரெண்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் நான் தான் போயிருந்தேன். பிகாஸ் அப்பா வந்து வயசானதுனால டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். இப்போல இருந்து நான் டிராவல் பேக் டு கேரளா டிராவல் பண்ணிட்டு வீடெல்லாம் காமிச்சிட்டு அவங்க வந்து the lady was pregnant. She was 2 months 3 months என்னமோ பிரெக்னன்டா இருந்திருக்காங்க. அப்ப வந்து நாங்களும் வீடெல்லாம் காமிச்சிட்டு and she's like okay quite satisfied, நல்லா இருக்கு அப்படி ஓகே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ டிபாசிட் எவ்வளோ என்ன எல்லாம் பேசிட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு 2 days கழிச்சு எங்களுக்கு கால் வருது அந்த இந்தோனேஷியன் கப்பல்ஸ்ல இருந்து. அபாங் சாரி அபாங் எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு. அவங்க வீட்டுல வந்து குடியேறிட்டாங்களா? ஆக்சுவலி இன்னும் இல்ல மீன்ஸ் லைக் நாங்க எல்லாம் பேசிட்டோம். அடுத்தது வந்து டெபாசிட் கொடுத்தோன்னா அவங்க வீட்டுக்கு இது பண்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கு பிண்டா பண்ற மாதிரி ஒரு 2 days கழிச்சு நான் போய் அவங்கள பார்த்துட்டு ஒரு 2 days கழிச்சு வந்து எங்களுக்கு கால் வருது. கால் பண்றாங்க அந்த இந்தோனேஷியன் லேடி. கால் பண்ணிட்டு சொல்றாங்க அபாங் சாரி அபாங் கம்மி தஜாதி நம்ம சுருமா அப்படின்னு. அப்ப ஏன் என்ன ஏதுன்னு இல்ல பாங் அப்படின்னு மழுப்பிக்கிட்டு ஏன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னதான் அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் போன் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு அபோஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னோன்னா மேபி அதுங்களுக்கு வந்து அவங்களோட பிலீஃப் படி வந்து மச்சாம் அந்த வீடு வந்து இல்ல நல்லா இல்ல போல சரியில்லை அப்படின்ற மாதிரி. எஸ். அண்ட் தென் ஒரு 2 yearsக்கு அப்புறம் லைக் 2 yearsக்கு வந்து வீடு ரெண்ட்டுக்கு ஆளே வரல. ஆளே இல்லாம கிடைக்காம இருந்தோன்னே நாங்களும் வந்து இங்கெங்கயோ பார்த்தோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் முடியல. அப்போ தென் இப்போல வந்து ஒருத்தர் இருக்காரு, அவங்க வந்து சாமி அழைப்பாங்க இதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் அவங்கள பார்த்துட்டு சொன்னோம் இந்த மாதிரி விஷயம் அப்படி நடக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த வீட்டுல வந்து ஏற்கனவே அந்த இந்தியன்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க வந்து அந்த பேட் திங்ஸ் எல்லாம் மச்சம் வளர்க்குற மாதிரி வச்சிருந்திருக்காங்க அவங்க. அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. பட் அவங்க வளர்த்துருக்காங்க. And then அவங்க சம்திங் லைக் தட் மேபி அப்படிதான் இருக்கும் போல. பட் இந்தியன்ஸ் ஆக்சுவலா எனக்கு தெரியல அவங்க என்னத்த வளர்த்தாங்கன்னு. வீடு பிண்டா பண்ணாங்களா அது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுங்களுக்கு வந்து அந்த வீட்டுல தான் அதுங்களோட குடி இருக்கிற வீடு மாதிரி ஆயிடுச்சு அதுங்களுக்கு. ஸோ நாங்க சாமி பார்த்த இடத்துல சொல்லிட்டாங்க அதுங்களை வந்து அந்த இடத்த விட்டு வெளியே அது அதுங்களோட இடமா ஆயிருச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரு ஐயா கொடுத்த
கொடுத்தாரு, கனி கொடுத்தாரு, இல்ல எலுமிச்சைக்காய் கொடுத்து வீட்டுல வந்து முன்னுக்கு வாசல்லையும் பின்னாலையும் போட்டு கட்டிரு அப்படின்னு சொன்னாரு. கட்டுறப்ப வந்து உனக்கு நிறைய பிரச்சனைங்க வரும், நிறைய என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், அது லைக் உன்னை வைக்க விடாத மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா, தடுங்கள்லாம் வரும்னு சொன்னாங்க. சோ நாங்களும் என்ன பண்ண, நானும் எங்க அம்மாவும் போனோம். எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து மச்சான் டேபிள் நம்பாலா அந்த பேய்ங்க நடமாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், நானும் அம்மாவும் திரும்பி இப்போல இருந்து டிராவல் பண்ணிட்டு அந்த கனி எடுக்கிறதுக்கு, கனியை போய் வைக்கிறதுக்காக நாங்க போனோம். ஸோ கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி முன்னுக்கு வாசல்ல வந்து கட்ட சொல்லிட்டாரு அந்த கனியை. சோப்பு துணி வச்சு கட்டணும். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுறேன்.